நண்பர்களுக்கு வணக்கம். எம்எஸ்சிஆர்டி யூடியூப் சேனல் பண்ண வரோம். நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நான் ஒரு லோ பட்ஜெட்டில் எனக்கு ஆம்பிள்வேர் போர்டு வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அதுக்காக பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணி இப்போ இது ஒரு லோ பட்ஜெட்டில் முடிச்சிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50லேருந்து ஒரு 80 வாட்ஸ் வரும் அவுட்புட்டு. அந்தளவுக்கு தான் ஒர்த்து இருக்கும். ஸ்மூத் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், மைல்டாக இருக்கும். TDS 726 அந்த மாதிரி மைல்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா டிரான்சிஸ்டர்லாம் ஒரிஜினல் டிரான்சிஸ்டர் தான் போட்டிருக்கு. அந்த வீடியோ டிப் ஒன் போட்டு போடுறது பதில் சின்ன சின்ன டிரான்சிஸ்டர் போட்டிருக்கோம். இதில் வந்து என்ன பேசணும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டிரான்சிஸ்டர் போர்டு, அதாவது மாஸ்பெட் டிரான்சிஸ்டர்னு பார்த்தீங்கன்னா அது 2020 லோ ஆம்பியர்லாம் ஒர்க் ஆகாது. இது வந்து ஒர்க் ஆகும். இது வந்து நம்ம இதுக்கு புதுசாக டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ தான் இது வந்து பார்த்திங்கன்னா 10 லூப் போட்டு செக் பண்ணியிருக்கோம். ரிசல்ட் வந்து பக்காவாக இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா PCB வைஸ் எல்லாமே ஒன்று தான், நம்மளுடைய PCB தான், ஸ்பேர் எல்லாம் ஒன்று தான். ஓகேங்களா, PCB வைஸ் ஒன்று தான், ஸ்பேர் வைஸ் ஒன்று தான் எல்லாமே. இந்த இருக்கிற டிரான்சிஸ்டர் மட்டும் ஒரு 3 டிரான்சிஸ்டர் சின்னதாக போட்டிருக்கோம். அது BD 139 இல்லை டிப் 41 அது மாதிரி 40 ரேஞ்சில் போடுவோம். அது வந்து லோ பட்ஜெட்டில் இருக்கணும், சும்மாத்தாக இருக்குன்றதுக்காக இது மாதிரி போட்டிருக்கோம். சவுண்ட் வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இதில் வந்து ஒரு 2 மாடல் இருக்குது. இதில் வந்து இது பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டுக்கான ஆம்பிள்வேர் போர்டு. அதிகமாக நம்ம வாட்டேஜ் எதிர்பார்க்க முடியாது. ரேட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா 10 லூப் தான். நம்ம சும்மா செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இப்போ 10 லூப் போட்டு செக் பண்ணுறோம். இது வந்து 6 லூப் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ரேட் வைஸ் உங்களுக்கு கம்மியாக வரும், வாட்டேஜ் மாறும். நம்ம செய்கிறதுலாம் பார்த்திங்கன்னா மினிமம் 100 வாட்ஸ், 150 வாட்ஸ், 250 வாட்ஸ் வரைக்கும் செய்கிறோம். இதில் வந்து வாட்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 60லேருந்து ஒரு 80 அந்த மினிமம் ரேஞ்சே வரும். இதில் இருக்க டிரான்சிஸ்டர் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் டிரான்சிஸ்டர் தான் போட்டிருக்கோம். எல்லா ஸ்பீஸும் ஒரிஜினல் டிரான்சிஸ்டர் தான். இது வந்து குவாலிட்டி மைல்டாக கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த 2030 நீங்கள் பாட்டு கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது மாதிரி மைல்டாக கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் புதுசாக டிசைன் பண்ணியிருக்கோம். பட்ஜெட் வந்து வைஸ் பார்த்திங்கன்னா அது பழசுக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிரான்சிஸ்டர் ஒரு ஸ்டீரியோ போர்டுன்னா ஒரு லெஃப்ட் ரைட் பார்த்திங்கன்னா மினிமம் 700 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் இருக்கும். அது வந்து வாட்டேஜ் பொறுத்து ரேட்டு மாறும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 550 ரூபாய்க்கு கிடைக்கும். ஒரு ஸ்டீரியோ போர்டு ஒரு 550 ரூபாய்க்கு கிடைக்கும். ரிசல்ட் நல்லாயிருக்கும். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யாராச்சும் வேணுன்னா ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ரிசல்ட் நான் வந்து யாருக்காவது வேணுன்னா சொல்லுங்கள், நான் ரிசல்ட் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து எடுத்து வச்சுருக்கிறது நம்ம வீடியோ பிடிக்கும்போது போட்டிங்கன்னா அது காப்பிரைட் பிரச்சனை வந்துடுது, அதனால் நான் போடல. இது ஒரு 8 இன்ச்சு சப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 8 இன்ச்சு வீட்டுக்கு கேட்குறதுக்கு ஒரு 8 இன்ச் சப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும் ரிசல்ட்டு. மைல்டாக இறைச்சல் வராது, STK மாதிரிலாம் இறைச்சல் வராது, ஸ்மூத்தாக தான் வரும். ஸ்மூத்தாக கேட்குறவங்களுக்கு தான் இது நல்லாயிருக்கும். ஓகேங்களா, ஒரு லெஃப்ட் ரைட்டு கேட்குறேன் சார் அப்படின்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். 12 கொடுத்தாலுமே ஒர்க் ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மினிமம் 12 கொடுத்தீங்கன்னா அது ரெட்டிஃபை ஆகும் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு 16, 15 அது மாதிரி வரும். அதில் கொடுத்தாலுமே டூயல் சப்ளை ஒர்க் ஆகும். ஒரு வீட்டுக்கு மைல்டாக ஒரு 6 இன்ச் ஸ்பீக்கரோ 4 இன்ச் ஸ்பீக்கரோ வச்சு கேட்குறவங்களுக்கு 8 இன்ச் ஸ்பீக்கர் கேட்கலாம். அது உங்களுக்கு 6 இன்ச் ஸ்பீக்கருக்கு சூப்பராக இருக்கும் கேட்குறதுக்கு. ஓகேங்களா, உங்களுக்கு அது மாதிரி இது மாதிரி போர்டு யாருக்காச்சும் வேணும்னா கேளுங்க. நம்ம இப்போ போர்டு ரெடி பண்ணிட்டு இருக்கோம், இப்போ ஒர்க்கு போயிட்டுருக்கு. கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சம் நிறைய பேர் நம்ம கஸ்டமர் கேட்குறதுனால கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு வரோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், இது வந்து பைசல் ஈக்குவலைசர் போர்டு பழைய மார்க்கெட்டில் ஓடினது தான், ஷான் போர்டு. இது வந்து ரிசல்ட் நல்லாயிருக்கும். இது வந்து அடுத்தது ஆல்ட்ரு பண்ணலான்னு இருக்கும். கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இது மேட்ச் பண்ணலான்னு இருக்கும். உங்களுக்கு யாருக்காச்சும் போர்டு வேணுன்னா ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ செஞ்சுப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் போய்ட்டு இப்போ அடுத்த மாடல் கொடுத்துருக்கோம். அதிலே பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்திங்கன்னா PCB கேட்டிருந்தீங்க. பாருங்கள், இப்போ தான் PCB வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு 2 சேனல் PCB. இதில் வந்து பார்த்திங்கன்னா மோனோ பண்ண முடியாது, ஒரு லெஃப்ட் ரைட் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹெவி குவாலிட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் குவாலிட்டிக்கான PCB போர்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே திக்னஸ் வைஸ் தான் கொஞ்சம் மாறும். PCB வைஸ் எல்லாமே ஒன்று தான், இந்த சைஸ் திக்னஸ் மட்டும் மாறும். பாருங்கள், வித்தியாசம் தெரியும். இப்போ வந்து போர்டு வந்துருச்சு, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அப்போ என்னால் கொடுக்க முடியல. இப்போ தான் போர்டு வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெஃப்ட் ரைட்டுக்கான போர்டு. இது வந்து ஹெவி திக்னஸ்ஸு. இது பார்த்திங்கன்னா திக்னஸ் கம்மியாக இருக்கும், ஒரு லெஃப்ட் ரைட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி இது வந்து ஸ்டீரியோ போர்டு. இது வந்து பார்த்திங்கன்னா மோனோ போர்டு. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் பாருங்கள், ரெண்டுக்குள்ள வித்தியாசம். இந்த இடத்துல சென்டரில் வந்து இது எதுவுமே இந்த மோனோ பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்க மாட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், ஒரு ஜம்பரு, ஒரு ஃபில்ட்ரு, ஒரு டிரான்சிஸ்டர் கொடுத்து ரெசிஸ்டன்ஸு, ஒரு கெப்பாசிட்டர் கொடுத்து இது வந்து மோனோ பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா மோனோ போர்டு. இது வந்து ஸ்டீரியோ போர்டு.
இல்லை சார் எனக்கு வந்து ஒரு சிங்கிள் டிரான்சிஸ்டர் தான் வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாருங்கள், இது வந்து 8 இன்ச்சு ஜேபியில் வரைக்கும் லோட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு மோனோ போர்டு. நீங்கள் வந்து என்பிஎன் மட்டும் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரிசல்ட் நல்லாயிருக்கும். போர்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அப்போ கொடுக்க முடியலனால. இப்போ உங்களுக்கு யாருக்காச்சும் போர்டு வேணும்னா கேளுங்க நண்பர்களே. இது வந்து சிங்கிள் பீஸு. இது வந்து ஒரு ஸ்டீரியோ. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோனோ போர்டு. ஓகேங்களா, நல்லாயிருக்கும் ரிசல்ட் கேட்குறதுக்கு. உங்களுக்கு யாராச்சும் வேணும் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ போர்டு இது ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்போ டெஸ்ட்டு முடிஞ்சிருச்சு, ஃபைனலாக ஒர்க் முடிஞ்சாச்சு. இப்போ வந்து இது பிசிபி ரெடி பண்ணிடுவோம். உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா சொல்லுங்கள். ஏன்னா இப்போ கொஞ்சம் ஆர்டர் அதிகமாக இருக்குது, செய்ய முடியல. இருந்தாலும் நம்ம கஸ்டமர் கேட்டாங்க, லோ பட்ஜெட்டில் கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் இருக்கணும், நல்ல ரிசல்ட் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்காக அது செஞ்சுருக்கோம். ஏன்னா கொஞ்சம் சில பேர் பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட் சொன்னால் இல்லை, நான் எனக்கு ஒரு லிஃப்ட் ரேட்டு 1000 ருபீஸ் செஞ்சு கொடுன்னு சொல்கிறாங்க. அதுக்கும் வந்து செஞ்சு கொடுக்குறோம். இல்லை எனக்கு லோ பட்ஜெட்னா இது ஒரு பார்த்திங்கன்னா இது என்ன ரேட்னு ஃபைனலாக டிசைட் பண்ணல. இப்போ தான் இது டெஸ்டிங் முடிச்சிருக்கோம். என்ன ரேட்டுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த பதிவில் போடுறேன் ரேட்டு. நீங்கள் வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன ரேட்டுன்னு நான் சொல்லிடுறேன். ஃபோன் பண்ணுறத விட எங்கள் வாட்ஸ்அப்பில் போட்டுவிட்டிங்களா, நான் கண்டிப்பாக பிஸியாக இருக்கும்போது ஃபோன் எடுக்கலனால ஃப்ரீயாக இருக்கும்போது எடுத்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், இது நல்லாயிருக்கும். இப்போ புதுசாக வந்திருக்கு. இல்லை சார் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 இன்ச் ஸ்பீக்கர் இருக்குது. ஒரு லெஃப்ட் ரைட் யாரும் வீட்டில் இல்லை சார். சும்மா சிம்பிளாக நாங்கள் சும்மா கொஞ்சோண்டு தான் சவுண்ட் வச்சு கேட்போம். அந்தளவுக்கு அதிகமாக வச்சு கேட்க மாட்டோம். ஆனால் எனக்கு வந்து பாட்டு கேட்குறதுக்கு வந்து சும்மாவாக தான் இருக்கணும் சார். அதிகமாக இறைச்சல் இருக்கக்கூடாது, ஆட் பேஸ் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும்னு கேட்குறவங்களுக்கு இந்த போர்டு நல்லாயிருக்கும் நண்பர்களே. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு வந்து இது எப்படி சொல்கிறதுனா வாய்ஸ் டெஸ்ட்டெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து யூடியூப் போடும்போது காப்பிரைட் பிரச்சனை வந்துடுது. உங்களுக்கு தனியாக வேணும், நான் ட்ரை பண்ணுறேன். யாருக்காச்சும் வேணும்னா கேளுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது 2 சேனலில், சிங்கிள் சேனலில், 2 சேனலில் 5 சேனல் போர்டு வந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து 5 சேனல் போர்டு பாருங்கள். 5 சேனல் போர்டு வந்திருக்கு. இன்னும் வந்து இது ரெடி பண்ணல. 5 சேனல் போர்டு வந்திருக்கு. இது வந்து ஸ்டீரியோவுக்கு. இது வந்து மோனோ போர்டு பாருங்கள். சென்டரில் வந்து 3 டாட் வரும். இது வந்து மோனோ. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீரியோ. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சேனலில். இதிலே நம்ம வந்து 3 வெரைட்டி கொடுக்குறோம். இது வந்து சிங்கிள் சேனலில். இது வந்து ஒரு ஸ்டீரியோவுக்கான போர்டு இது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மோனோவுக்கான போர்டு. இது இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருந்த ஸ்டாக் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து 5 சேனலுக்கான போர்டு. 5 சேனலுக்கான போர்டு பிசிபி எல்லாம் ரெடியாக இருக்குது. யாருக்காச்சும் வேணும்னா கேளுங்க. இது வந்து 5 சேனலுக்கான போர்டு. இதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10 பிட்டில் வந்து ஒரு மோனோ போர்டு ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ டெஸ்ட்டில் போயிட்டுருக்குது நண்பர்கள். இது பார்த்திங்கன்னா ஒரு 10 பிட் மோனோ. இது பார்த்திங்கன்னா டியூரில் பீச்சிங் பிளேட் தான் போட்டிருக்கோம். நல்லா ஹெவியாக போட்டிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா 10 டிரான்சிஸ்டர் இருக்கும். என்பிஎன் 5, பிஎன்பிஎன் 1943 5200 1943 5200. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா டிரைவர் போர்டுக்கு வந்து கெயின் நல்லா இருக்குங்கிறது காப்பர் கோட்டிங் ரவுண்டிங் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இது இங்கே எக்ஸ்ட்ரா சேனல். இது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். இதுவும் இந்த டிரான்சிஸ்டரும் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. அது இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 டிரான்சிஸ்டர், இது ஒன்று, இது ரெண்டும். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டிரைவர் செக்ஷன்ஸ்க்கான டிரான்சிஸ்டர். இது வந்து பார்த்திங்கன்னா 1200 வாட்ஸ் வரும் ஒரு சேனலுக்கு. அது 1200 வாட்ஸ் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, கொடுக்கக்கூடிய இன்புட் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 45 தான் கொடுக்கணும். 45 மினிமமே கொடுக்கணும். அப்போ தான் ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம 28 24 10 ஆம்பியர் கொடுத்துட்டாங்க, ரிசல்ட் வரல, சவுண்ட் வரலன்னு கேட்காதீங்க. இது இருக்கிறது மினிமமே 45 தான் கொடுக்கணும் ரிசல்ட். அப்போ தான் பஞ்சிங் ரிசல்ட் நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைக் செட் ஆம்பு 4க்கு 12 பாக்ஸில் 2 பாக்ஸ் வச்சு ஒரு ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா 150 வாட்ஸ் வரும். அதில் பார்த்திங்கன்னா 8 ஸ்பீக்கர் வச்சு லோட் பண்ணி செக் பண்ணிட்டோம். ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்குது. உங்களுக்கு யாருக்காச்சும் வேணால் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து பிசிபி தான். இப்போ டிசைன் முடிஞ்சு பிசிபி ஒர்க் போயினுக்குது. நான் பிசிபி வரல, கண்டிப்பாக பிசிபி தான் தரேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய பேர் நான் எனக்கு TDS 726V போர்டு கேட்டிருந்தீங்க பாருங்கள். இது வந்து TDS 726V போர்டு வித்தவுட் ஐசியோட இருக்குது. இப்போ வந்து இது ஒரு ஆளுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க, ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ரெடியாக இருக்குது. இது வந்து நீங்கள் பார்சல் அனுப்பணும். இது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிங்கிள் பீஸும் இருக்குது. இது வந்து 3 சேனலுக்கு 2.1 யூஸ் பண்ணுறவங்களுக்கு லெஃப்ட் ரைட்டு ஒரு 3 சப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை. மீடியம் ஒரு 8 இன்ச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கு. இது வந்து வேற ஆளுங்கிட்ட வாங்கியிருந்தோம். நம்மக்கிட்ட போர்டு இப்போ அவர்ஸ் ஸ்டாக் இல்லாதனால வேற ஆளுங்கிட்ட வாங்கியிருந்தேன். இப்போ ரெடி பண்ணிட்டோம். இப்போ அது கொரியர் அனுப்புகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2030 2050 அது மாதிரி கேட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா இது வந்து பாருங்கள், டிக்டாச்சில் ஜனாக்கிட்ட வாங்குறது 2050. இது வந்து 5.1 சேனலில் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நல்லா பிசிபி. இது வாங்கிட்டு வந்தோம். உங்களுக்கு பிசிபி வேணுனாலும் கேளுங்க, இல்லை ஃபுல் போர்டு வேணுனாலும் கேளுங்க. ஐஸ் நம்மக்கிட்ட 2050 ஒரிஜினல் ஐஸ் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5.1
6 சேனல். சப்புக்கு மட்டும் இது பாருங்கள், சப்புக்கு மட்டும் இது வந்து மோனோ வந்துடும் சப்புக்கு. மற்றபடி லெஃப்ட் ரைட் 5 சேனலில் வந்துடும். இது ரிசல்ட் நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு. ஒரு 1202 5 ஆம்பை 10 ஆம்ப் போட்டிங்கன்னா ரிசல்ட் சூப்பராக இருக்கும். 5 ஆம்பை விட 10 ஆம்ப் போடுங்க. 1202 10 ஆம்பியர் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ரிசல்ட்டு. இது பிசிபி ரெடியாக இருக்குது. நான் கொஞ்சம் தான் பிசிபி வாங்கினேன், கம்மியாக தான் இருக்குது. இந்த 2030 வந்து பிசிபி கம்மியாக தான் இருக்குது. ஒரு 10 பீஸ் வாங்கினேன், அது காலி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 4 பீஸ் 5 பீஸாக தான் இருக்கும். நான் ஓன் யூஸ் வச்சுட்டு இது ஒரு 4 பீஸ் தான் இருக்கும். உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா கேளுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா TDI 7265 ஐஸோட வேணுனாலும் கேளுங்க, வித்தவுட் ஐஸோட கேளுங்க, தரேன். இது வந்து ஒரு ஸ்டாக் கம்மியாக தான் இருக்குது. இதுவுமே ஐஸ் வேணுன்னா எத்தனை நாள் இருக்குது. TDI 7265 ஒரிஜினல் ஐஸ் நம்மக்கிட்ட இருக்குது, வேணால் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி நல்லாயிருக்கும், எல்லாமே செக் பண்ணியாச்சு. இதுவும் பிசிபி வாங்கி ரெடி பண்ணது தான். இது வந்து பார்த்திங்கன்னா 2030 2050 யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பிசிபி இருக்குது, வேணால் கேளுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 5 சேனல் போர்டு. இது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 80 வாட்ஸ்லேருந்து 250 வாட்ஸ் வரைக்கும் ஒரு சேனலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி டிரைவர் செக்ஷன் நம்ம ஆல்ட்ரு பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் 80 வாட்ஸ் வரும். ஹையஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 250 வாட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சேனலுக்கு, அந்தளவுக்கு வரும். இது பார்த்திங்கன்னா ஒரு 4 ஃபீட் மோனோ, பிரிட்ஜிபிள் மோனோ, ஓகேங்களா. பிரிட்ஜ் பண்ணிக்கலாம். ஒரு லெஃப்ட் ரைட் சேனலில் வந்து பிரிட்ஜ் பண்ணி ஒரு 4 டிரான்சிஸ்டர் மோனோ யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ஒரு லெஃப்ட் ரைட்டுக்கான 2 சேனலாக யூஸ் பண்ணுறதுக்கு இது போர்டு இது நல்லாயிருக்கும், ரிசல்ட் செக் ஆகிறதுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து சிங்கிள் சேனல் யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா போர்டு வேணுனாலும் கேளுங்க, டிரைவர் போர்டும் கேளுங்க. டிரான்சிஸ்டர் உங்கள்கிட்ட இருக்குன்னா டிரைவர் போர்டு வாங்கிக்கோங்க. 5200 ஏதோ ஒரிஜினல் வச்சுருக்கு, அது மாதிரினா டிரைவர் போர்டு வாங்கிக்கோங்க. இல்லை சார் நான் கற்றுக்குறேன்னா டாட் பிசிபி வாங்கிக்க, வெறும் எம்டி பிசிபி கூட கேட்டாலும் தரேன். அதுக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு கொரியர் 50 ரூபா வந்துடும். அதுக்காக ரொம்ப லோவாக கேட்டிங்கனாலையும் உங்களுக்கு கொரியருக்கு உங்களுக்கு தான் லாஸ் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து லோ பட்ஜெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறது. பார்த்திங்கன்னா திக்னஸ் கம்மி, மீடியம் பட்ஜெட் நல்லாயிருக்கும். எல்லாம் வந்து திக்னஸ் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிசிபி யாருக்காவது வேணும்னா ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு எதனா அடுத்த பதிவில் எதாவது வேணும்னு டவுட்டுன்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அடுத்த